நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்ன மறக்கலையா நீங்க வா. இல்ல பேசுற திடீர்னு பிரிஞ்சிங்களா? அதான் எந்த பக்கம் போறது தெரியல. எப்பயுமே எங்களை பிரிக்கணும்னு நீங்க நினைக்கல. உங்க உயர்ந்த உள்ளம் அப்படியே மெய் சிலிர்க்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இனி என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணிடுமா பண்ணு. தாராளமா பண்ணுங்க. அதான் 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. ஓகேங்களா? பண்ணிருமான்னு சொல்லிட்டு நான் போறேன்ல. போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுதான் உங்களுக்கு தான் சொன்னேன் நானு. எனக்கு தானா? இது பாரு அப்படியே போ. அப்படியே பிரஸ்ஸா அப்படியே போ. அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வரணும். என்ன சொல்ல வரேன்னா, மறந்துட்டான். நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா அண்டார்டிகால மனுஷன் வாய முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷன் வாய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நேத்து வந்து அந்த தெருவுல ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்காரர் போட்டு டம்மால்னு எட்டி வச்சிருந்தாங்க. ஏக்கா எதுக்கா வீட்டுக்காரர் போட்டு எட்டி ஒதுக்குறீங்க, ஏன் அடிக்கிறீங்க? குடும்பம்னா 4 தான் இருக்குண்ணே. பல்லாரும் என்ன விட்டாங்க. அவனுக்கு குடும்பமே 4 இருக்குடா. குடும்பமே 4 இருக்கு. என்னத்த சொல்றது? போன வாரம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலான்னு போனேன். பட்டாசு கையில போய் சொன்னேன், ஏங்க இந்த பட்டாசு எங்க பொறுமையா வெடியுதுன்னு, அது ஆமை வெடினா. சரி இந்த பட்டாசு எங்க சவுண்டே வர மாட்டுதுன்னு, இது ஊமை வெடின்றான். சரி அதை விடுங்க, இதுனா இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு கேட்டேன், அது யானை வெடினா. சரி அதை விடுங்க, இதான் ஈரமாகுதுன்னு கேட்டேன், இது நீரான வெடின்ட்டான். இதுதான் கடுப்பா சொல்றான்ட்டு சொன்னேன். எப்பா ஏதோ மொபைல் வெடின்னு சொன்னீங்களே, அது ஏன் வெடிக்கவே மாட்டுதுன்னு கேட்டேன். அதை சைலண்ட் மோட்ல போட்டுக்கிறேன்ட்டான். இப்படிதான் சொல்றான்ட்டு கேட்டேன். பா ஆனை வெடி கேள்விப்பட்டுக்கிறேன், பூனை வெடி கேள்விப்பட்டுக்கிறேன், அதுனா எம்எல்ஏ வெடினேன். 4 பேர் கை தட்டினாதான் வெடிக்குமா? சரி அதை விடு, அது என்ன மந்திரி வெடின்னு கேட்டேன். அது வச்ச உடனே ஸ்ட்ரைட்டா காலில் வந்து விழுந்துருமா? என்னத்த சொல்றது? சரி அதை விடியா எதையா கவுன்சிலர் வெடினே, அதுனாயான்னு கேட்டேன். அது சால்வை போட்டாதான் வெடிக்குமா கவுன்சிலர் வெடி? இப்படிலாம் இருக்குது. ஏன்னா இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சொகுசு பங்களால நாய் இருக்கும், காட்டு பங்களால பேய் இருக்கும், ரெண்டும் சகஜம்னு சொல்ல வரேன். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா எனக்கு புரியல. ஏன்னா வாழ்க்கையில வந்து இறப்பு பிறப்பு, அதுக்கு நடுவில் ஒரு கேப்பு, அதில் தேவை சிரிப்பு. அந்த சிரிப்பை நான் வாரம் கொடுக்குறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி. மந்திரி வெடி காலெல்லாம் விழுந்து வெடி பண்றீங்க, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. என்னதான் நாய் நன்றி உள்ளதா இருந்தாலும் அதாவது தேங்க்யூ சொல்ல முடியாது. நான் சொல்றேன் தேங்க்யூ. நன்றி உள்ள நாய் நீ. வெரி குட். வெல்டன், ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய சிரிப்புகளை எங்களுக்கு நீங்க வர வைக்கணும். அதுக்கு ரோபோ பின்னாடி இருந்துட்டு அப்படின்றாரு, அது என்னன்னு அது உங்களுக்குள்ள நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு தத்துவம் ஒன்று சொல்லி ஆகணும். சொல்லுங்க. என்னதான் பெரிய துணி கடை ஓனரா இருந்தாலும் அவங்களுக்கு பிறகுற குழந்தை துணி இல்லாம தான் அதை ஒரு வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். இதோட இந்த ஜோக்கை நான் 110 தடவை கேட்கிறேன்.